வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை நடத்தி வரக்கூடிய இணையவழி நிகழ்விலே ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு சிந்தனையாக வேதாத்திரிய கருத்துக்களை பேராசிரியர்கள் நமக்கு இணைந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த வரிசையிலே இன்று மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற தலைப்பிலே நம்மிடையே அருமையான ஒரு உரை வழங்க வருகை தந்திருக்கும் பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளா தேவி கார்த்திகேயன் அம்மா அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அம்மா அவர்களுக்கு மனவளக்கலையில் 12 ஆண்டு கால அனுபவம். இவங்க குடும்பமே ஒரு மனவளக்கலை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். கணவர், அம்மாவுடைய கணவர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களும் பேராசிரியராக சென்னை கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலராகவும் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மண்டல பொறுப்புகளையும் ஏற்று ஐயா அருமையாக செய்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் மனவளக்கலையில் அட்வான்ஸ் டிப்ளமா பயிற்சி பெற்றுள்ளார்கள். கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளராக மட்டுமல்ல, பல பள்ளிகளில் மாணவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சி எடுத்து தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். சென்னையை சார்ந்த பல அறக்கட்டளைகளில் நேரிலும் மற்றும் இணைய வழியாக ஆழியார், மலேசியா போன்ற இணையவழி மூலமாகவும் வேதாத்திரிய தத்துவங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆழியாறுல நடைபெறக்கூடிய ஒவ்வொரு வருடம் நடைபெறக்கூடிய MRC வகுப்புகளில் கருத்தரங்கம், பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்றிய பெருமைக்குரியவர். இத்தகைய சிறப்புகளை உடைய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளா கார்த்திகேயன் அம்மா அவர்களை இன்றைய உரை வழங்க அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுதுங்கம்மா, கரகரப்பா இருக்குங்கம்மா. கொஞ்சம் இடம் மாதிரி உட்கார்ந்து பாக்குறீங்களா? அம்மா உங்க வாய்ஸ் கேட்கலைங்கம்மா, ரொம்ப கரகரப்பா கேக்குதுங்கம்மா, கிளாரிட்டி இல்லைங்கம்மா. நீங்க மொபைல் டேட்டால இருக்கீங்களா, வைஃபைல இருக்கீங்களாமா? மொபைல் டேட்டானா கொஞ்சம் இடம் மாதிரி உட்காருங்களேம்மா, உங்களுக்கு சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேங்கம்மா. நகுலேஷ் ஐயா அவங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுக்கலாங்களா ஐயா அம்மாவுக்கு? இல்லைங்கம்மா, இப்பயும் விட்டு விட்டு தாங்கம்மா கேக்குது. விட்டு விட்டு தாம்மா கேக்குது. மற்றவங்க யாராவது சொல்லலாமே, கேக்குதுங்களா? வாய்ஸ் இல்ல, எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதான்னு தெரியல. விட்டு விட்டு தானமா கேக்குது. அதுதான் கரகரப்பாகத்தான், வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கம்மா. அதுதான் கொஞ்சம் வேற இடம் பார்த்து மாதிரி உட்கார முடியுங்களா? ஆமா, அன்மியூட் பண்ணிட்டு பேசி பாருங்கம்மா, உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தடங்களுக்கு வருந்துகிறோம். ரெக்கார்டிங் இல்லைங்கம்மா, நீங்க பேசுறது விட்டு விட்டுதாம்மா. இல்லைங்கம்மா, பேசுறதே கேட்கலைங்க. அம்மா மன்னிக்கோங்கம்மா, நீங்க பேசுறது கேட்கவே இல்லைங்கம்மா, விட்டு விட்டுதான் கேக்குதுங்கம்மா. இல்லைங்கம்மா விட்டு விட்டுதாங்கம்மா கேக்குது. உங்க சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா. வேற ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து பாருங்களேன் வீட்லயே.
சிக்னல் கரெக்டா இருக்கு. இருக்குங்க. ஆனா இங்க கேட்கும் போது விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. வளமுடன். நான் இப்படியே வந்து வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை நான் அறிய வேண்டேன் இறைவா, நீயே என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தேன், சீர்த்தமும் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய். முன்னை செய் வினை தூய்மைக்கே முழுதும் அறநெறி வாழ்கின்றேனே. குருவை நினைக்க குணமது செம்மையாம், குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம், குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே இல்லையே இல்லையே. வாழ்க வளமுடன். ஸ்கை நார்வே டீம் அவர்களுக்கும், இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள அன்பர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எனக்கு இப்படி ஒரு அரியதொரு வாய்ப்பை வழங்கிய அம்மையார் ரேவதி அம்மா அவர்களுக்கும், கோதை அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பருக்கும் ஒரு சிறிய தடங்குக்காக மன்னிப்பும் கேட்டு என்னுடைய சிந்தனையை இனிதே தொடங்குகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். இன்னைக்கு நாம சிந்திக்க போற சிந்தனையோட தலைப்பு, மனிதனும் தெய்வமாகலாம். மனிதன் ஏன் தெய்வமாகணும்? முதல்ல மனிதன் எதுக்காக தெய்வமாகணும்? நல்லா நினைச்சு பாருங்க. அப்ப தெய்வத்தோட தன்மை தான் என்னது? ஏன் தெய்வம் மாதிரி ஒரு மனுஷன் ஆகணும்? தெய்வம் ஆகிறது என்னன்னாக்க நம்ம போய் சேர்ந்துடுறதா? அது ஒரு நாள் நடக்கதான் போகுது. நம்ம எல்லாருக்கும் சாமிஜி கிட்ட கேட்பாங்க, நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா சாமி சொல்லுவாங்க, எல்லாரும் செத்து போறதுக்கு தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரிப்பாராம். உண்மைதானே? இது ஒரு நாள் பிறப்பும் இறப்பும் எல்லாருக்கும் நடக்கணும். எல்லாரும் டிக்கெட்டோட தானே வந்திருக்கோம், ட்ரெயின் டிக்கெட்டோட தானே வந்திருக்கோம். இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம. இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம. வந்த இடத்துல வந்தோமா, சுத்தி பார்த்தோமா, எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பா இருந்தோமா, ஒற்றும் உதவியாக இருந்தோமா, சந்தோஷமா வாழ்ந்தோமா, நமக்கு இறைவன் கொடுத்த ரிட்டர்ன் டிக்கெட்டு என்னைக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம எவ்வளவு சந்தோஷமா அன்பும் கருணையுமாக ஒற்றும் உதவியுமாக வாழ்ந்துட்டு போனோமோ போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இதற்குள்ள எதுக்கு போட்டி பொறாமை இந்த மாதிரி? அதனாலதான் சாமி சொல்வாரு, நாம எல்லாரும் சாகத்தான் பிறந்திருக்கோம். அந்த சாகறதுக்குள்ள மனிதன் என்பவன் தெய்வமாக கூடிய அனுகிரகம் பெற்றவனாக வாழ்ந்து போகணும்னு. அப்ப தெய்வத்தோட தன்மை தான் என்ன? நாம ஏன் தெய்வமாகணும் முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வத்தோடைய தன்மை என்பது அன்பும் கருணையும். நல்லா நினைச்சு பாருங்க. நமக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு வேலை நடக்கணும். ரொம்ப இது ஒரு உண்மை நிகழ்ச்சியே நான் சொல்றேன். ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுப்பா. ஒரு உண்மை நிகழ்ச்சி நான் சொல்றது. அவருக்கு வந்து நைட்டு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பாத்தீங்கன்னா விடிய காலம் மணி 4. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயுமே வண்டி இல்ல. ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் இருந்தது. அவங்க போய் அங்க அந்த தெரு முனையில தான் இருக்காரு அந்த ஆட்டோக்காரு. அப்போ அவரை கூப்பிட்டோம்னா அவரு இதுதான் சாகுன்னு பேரம் பேசுறாரு. என்னப்பா இதோ இருக்கிற பக்கத்துல இருக்க தெரு ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு பேரம் பேசுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற, சரி இப்ப பேரம் பேச டைம் கிடையாது, முதல்ல நீ எவ்வளவு கேட்டாலும் ஓகேன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவரும் வந்து வெளில நானா இப்ப சம்பாரிச்சாதான் உண்டுன்ற ஒரு இருமாப்புல அவர் இருக்கிறாரு. அப்பா அவர் உட்காந்துட்டு இருக்காரு. உள்ள அந்த ஜீவம் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு, நெஞ்சு வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பா அவர் தூக்கிட்டு வர்றதுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொருத்தர் தேவை. அந்த ஆட்டோ டிரைவரே கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வந்து கூட ஒரு தோள் கொடுப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரு போறாரு, தோள் முதல்ல போய் அந்த பர்சனை உள்ள பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் துடிக்கிற துடிப்பை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள ஒரு துடிப்பு வந்துருச்சு.
உடனே வேகமா போறாரு, ஒரு தோள் கொடுக்கறாரு, கொண்டு வர்றாரு, கூட்டிட்டு வந்து ஆட்டோல உட்கார வைக்கிறாரு. தான் வீட்டுல ஒருத்தருக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தா எவ்வளவு துடிப்பு வருமோ அந்த துடிப்பு அவர்கிட்ட வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, ஒரு ஜீவன், ஒரு மனுஷன் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இவரு பேரம் பேசினாரு. பணம் தான் பெருசுன்னு பேரம் பேசின அந்த மனுஷன் இப்ப என்ன பண்றாரு, துடிக்கிறாரு. துடிச்சவனு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்புறமேல அந்த ஒரு க்ஷணமே என்ன ஆயிடுச்சு, நீங்க என்ன கரெக்டான நேரத்துல வந்து கூட்டி வந்து சேர்த்தீங்க. இல்லன்னா அவரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து அந்த ஆட்டோக்காரருக்கு வந்து நன்றி சொல்றாங்க. நன்றி சொல்லிட்டு, கடவுள் மாதிரி வந்து நீ என்ன காப்பாத்தினப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அந்த அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்லும்போது அவர் கண்கள்ல இருந்து தார தாரையாக கண்ணீர். நான் தெய்வமா? நானா தெய்வம்? ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மிருகத்தனமா நான் எப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு நடந்ததா அப்ப ஃபீல் அப்ப அப்படி நடந்துட்டேன் நானு. அதுக்குள்ள எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய மனசு வந்துச்சு? இப்படி என்ன ஒருத்தர் தெய்வம்ன்ற ஒரு பட்டம் எனக்கு கொடுக்கிற அளவுக்கு, நான் சாமி ஆகிற அளவுக்கு, என்ன வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நான் ஒரு நிமிஷத்துல உயர்ந்துட்டேன்னா, இதுக்கு முன்னாடி அந்த தன்மை எனக்குள்ள எங்க போச்சு? ஏன் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மிருகத்தனமா இருந்தேன். இப்ப எப்படி நான் தெய்வம் ஆனேன்? அப்படின்னு பார்த்தா, அப்ப எனக்குள்ள ஏதோ ஒரு இருக்கு. தெய்வத்தோடைய அந்த அன்பும் கருணையும் என்பது எனக்குள்ளேயும் இருக்கு அப்படி என்பதை அவன் உணர்ந்துட்டான். அப்ப இதே தன்மை எல்லா மனிதருக்குள்ளயுமே இருக்கு. எல்லா மனிதருக்குள்ளயுமே தெய்வத்தன்மை இருக்கு. அன்பு என்பது வந்து தெய்வத்தோடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு. நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போனா என்னன்னு வேண்டிக்குவோம் நம்ம? ஒண்ணு, நான் சாமி, நான் உன்னை பார்க்க வந்தேன், உன் அழக ரசிக்க வந்தேன், நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு நான் நன்றி சொல்ல வந்தேன். என்னைக்காவது நம்ம சொல்லியிருப்போமா? அதுக்காகவா கோயிலுக்கு போவோம்? நமக்கு உடம்புல 1000 இருக்கும், மனசுல 1000 இருக்கும். அத அந்த லிஸ்ட படன்னு சஷ்டி கவசம், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்றோமோ இல்லையோ கரெக்டா இத படன்னு அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம். அப்படி போன நமக்கு நாம கேட்ட வரங்களை அந்த இறைவன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்திருக்காரா? அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவோ வேண்டி இருக்கும், கொடுத்திருக்காரா? கட்டாயம் கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. எந்த மதத்தை சார்ந்தவங்களும் தர நம்ம வேண்டும் வரங்களை அந்த இறைவன் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம கேட்கும் வரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் கட்டளையாக பதிந்து ஆசீர்வாதம் இறைவனால் ஆசீர்வாதிக்கப்பட்டு அது நம்மிடமே வந்து சேர்கிறது. இதுதான் வாழ்த்து. அப்ப எப்படி அந்த இறைவன் வந்து அந்த பிரார்த்தனை நமக்கு நிறைவேற வச்சாரு? அவரு நேர்ல வந்தாரா? நமக்கு இறைவன்னா நாம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்? நமக்கு ஒரு உருவங்கள், அவங்கவுங்க மதத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு உருவங்கள் ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. அப்ப அந்த உருவத்தோட சாமி வந்து நமக்கு நேர்ல உதவுச்சா? இல்லையே. இன்னொரு மனித ரூபத்துலதான் வந்து நமக்கு உதவி இருக்கு. இப்ப இந்த ஆட்டோக்கார் உதவுன மாதிரி இன்னொரு மனித ரூபத்துலதானே வந்திருக்கு. அப்ப தெய்வம் மனுஷ ரூபேனா, அந்த தெய்வத்தோடைய தன்மையும் சரி, தெய்வமும் சரி, எல்லா மனிதருக்குள்ளயும் என்ன இருக்கு? இருக்கிறனால தான் இன்னொரு மனுஷன் அவன் உதவுனதுனாலும் சரி, நான் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம வீட்டுல ஒரு ஹெல்ப் பண்ணா, அப்பா ஒரு பையன் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப பாரு, உன் பையனா இருக்க வச்சே ஹெல்ப் பண்ணா, நீ ஒண்ணுமே செய்யல, நான் செஞ்சானே அவன் செஞ்சானே எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்லுவாரு பாருங்க அப்பா. உன் மகன் தான் எனக்கு ஒரு அவசரத்துக்கு உதவுனா, நீ உதவுனியா அப்படின்னு யாருன்னா கேட்டா, அட நான் செஞ்சானயா அவன் செஞ்சானயா எல்லாம் ஒண்ணுதாங்கய்யா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்கயா? அதே மாதிரி தெய்வம் மனிதருக்குள்ள நான் அவனுக்குள்ளேயே இருக்கிறேன். அந்த அன்பும் கருணையுமாக நான் எல்லாருக்குள்ளேயும் தான் ஒளிந்து இருக்கிறேன் என்பதை காட்டுவதுதான் நாமளும் தெய்வம் தான் என்பதற்கு சாட்சி இது ஒண்ணுதான். நமக்குள்ள அன்பு இருக்கு, கருணை இருக்கு அப்படின்னாக்கா நாமளும் இறைவன் தான் என்பதை நீங்க உணரணும்னாக்கா இதுதான். ஒருத்தருக்கு ஒன்று துடைக்கும் போது தொடிச்சு போய் நம்ம ஒரு ஹெல்ப் செய்யறோம் பாருங்க. அப்ப அந்த அன்பும் கருணையும் யார்கிட்டதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் இருக்கு. நம்ம கொஞ்சம் எல்லார்கிட்டயும் இருக்கு. இல்லாத மனுஷன் என்பது யாருமே இல்லை. அன்பும் சிவமும் ஒண்ணு. அந்த அன்புடைய ஊற்று நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னாக்கா அந்த இறைவன் வேற எங்கேயும் இல்லை. தெய்வம் மனுஷ ரூபான மனிதருக்குள்ளயும் இருக்கிறாரு அவரு. எப்படி? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமானது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கிறாரே. அன்பே அதனால
ஃபீல் பண்ண. இப்ப ஒரு செகண்ட்ல ஆட்டோக்காருக்குள்ள மேல இந்த மிருகத்தன்மை போய் உள்ள இருக்க தெய்வத்தன்மை வெளியில வந்து இருக்கு. அப்போ உண்மையே உலகத்துல ஒரு வல்லமையான சக்தி ஒண்ணு இருக்குன்னா அது அன்பு ஒன்றுதான். மகாத்மா காந்தியடிகள் சொல்வாரு, அன்பு ஒன்றுதான் அது. நாம எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டி வாழணும். அன்புடன் நாம இருந்தாதான் நம்மகிட்டயும் ஒருத்தர் வந்து அன்பை கொடு, அன்பை பெறு. அதெல்லாம் சரி, எனக்கு அன்புதான் குடுக்குறேன், நான் அன்பை பெறுறேன். குடுக்கணுமே. இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோக்காரர் மிருகத்தனமா இல்ல இருந்தாருக்கு. குடுக்கணுமே அந்த அன்பை நானு, இல்லையா? அப்போ எல்லாருக்குள்ளயும் இருக்க அந்த அன்புக்கு வெளிப்படுறதுல சில தடைகள் இருக்குது. இருக்கா இல்லைங்களா? எல்லாருக்கும் இறைவன் கிட்ட இருந்து வந்த குழந்தைகள் நாம. இறைவனோட பரிமாணத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆன்லைன்ல வந்து நம்ம ஸ்கை தான் இல்ல எல்லாருமே கலந்துருக்காங்கன்றதுனால நான் அந்த மாதிரி எடுத்துட்டு வரேன். இப்ப எல்லாருமே ஒரு நம்ம அப்பா அம்மா மூதாதையர்னு போனா அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னாக்கா அப்படியே ஒரு உயிரினங்கள் தன்மை எல்லாருமே கடவுளால படைக்கப்பட்டவங்க தான்றதுல யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இல்லை. யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த பிறவில இந்த அப்பா அம்மாவோட கேரக்டரே நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அப்பா மாதிரியே பண்றிய, அம்மா மாதிரியே பண்றிய அப்படின்னு சொன்னா நாம உண்மையே படைக்கப்பட்டது இறைவனுடைய குழந்தைகள். அப்போ நம்மளோட ஒரிஜினல் அப்பா அம்மாவோட தன்மை நம்ம கிட்ட இல்லாம போகுமா? இல்ல குறிப்பிட்ட ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் உலகத்துல வந்து இறைவன் நான் அவங்ககிட்டதான் இருக்கேன் அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுவாரா? கிடையவே கிடையாது. நாம சில எவ்வளவோ கொடுமை பண்ற இந்த உலகத்துல எத்தனையோ பர்சன் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த இறைத்தன்மை இருக்கத்தான் செய்யுது. ஆனா மேல சில மிருகத்தன்மையும் அவங்க கிட்ட பதிஞ்சு இருக்குது. அதை விலகிட்டோம்னா அவனுக்குள்ள இருக்க அன்பு அந்த சனம் வெளியில வர ஆரம்பிக்கும். நல்லா நினைச்சு பாருங்க. இயேசு பிரானுடைய படங்களை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சில் வந்து இயேசுவோட வரலாற்றை வந்து அப்படியே ஓவியமாக ஒரு உலகின் தலை சிறந்த ஓவியர் வந்து படம் வரைஞ்சுக்கிட்டே வர்றாரு. வரைஞ்சுக்கிட்டே வரும்போது இயேசுவோடைய குழந்தை முகத்தை அவர் வரையணும். அப்ப இயேசு பிரானுடைய ஒரு குழந்தை முகத்தை அவர் வரையணும்னாக்கா அந்த முகத்துல எவ்வளவு கருணை இருக்கணும், எவ்வளவு தேஜஸ் இருக்கணும், எவ்வளவு அன்பு அங்க வந்து வெளிப்படணும் அங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஸுக்காக அவர் தேடுறாரு. தேடும் போது பார்த்தா அப்ப குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அப்ப ஒரு குழந்தைய பார்க்கும் போது அதோட வரைஞ்சிடலான்னு ஸ்கூலுக்கு போற பசங்களை பாக்குறாரு. குழந்தைங்க காலையில ஸ்கூல் போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா முகமும் வாட்டமாதான் இருக்கும். அப்படி முகத்துல அப்படி கடுகு போட்டோன்னா வெடிச்சிடுற மாதிரி இருப்பாங்க. அழகா மலர்ச்சியா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த நேரமாக பார்த்துதான் நம்ம ஸ்கூலுக்கு போய் பசங்களை பார்க்கணும்னு பார்க்கும்போது அதுல ஒரு குழந்தை வந்து ரொம்ப தேஜஸா இப்படி இருந்த ஒரு குழந்தைய பார்த்து இயேசுவோட குழந்தை உருவத்தை வரைஞ்சிட்டார். இப்போ அந்த இயேசு பிரானை கொடுமைப்படுத்தின ஒரு கொடுமைக்காரனான ஒரு முகத்தை அவர் வரையணும். நல்ல ஒரு தலை சிறந்த ஓவியர் அவரு. அப்படி ஒரு கொடுமை அந்த முகத்துல தெரியணும். அப்படி ஒருத்தர் அவர் வரையணும். அப்போ அந்த குழந்தை பாருங்க, அந்த குழந்தை இயேசு பிரானோட குழந்தைய அவர் வரையும் போது அந்த குழந்தை முகத்துல இவ்வளவு இருக்குன்னா அது எவ்வளவு புனிதமான ஆன்மா, அது எவ்வளவு பியூரிஃபை, பதிவு இல்லாதது. அதனால அந்த உருவம் அந்த குழந்தை அந்த இறைத்தன்மையோடு இருக்கிற அந்த குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு முகத்துல தெரிஞ்சது. அதை ஈஸியா வரைஞ்சிட்டாரு. ஆனா ஒரு மிருகத்தனம், ரொம்ப கொடுமை. இவ்வளவு பெரிய மகானா எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம நிறைய இதுல படிச்சிருக்கோம், படமா பார்த்திருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த கொடுமைத்தனமான ஒரு முகத்தை வரையறதுக்கு தேடுறாரு. நிறைய பேரை தேடுறாரு. அவர் எதிர்பார்க்கிற ஃபேஸ்ல இல்ல. நிறைய கொடூரமான முகம்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவரு எதிர்பார்க்கிற அந்த ஃபேஸ் அவருக்கு கிடைக்கல. அப்புறம் ஒரு ஜெயிலுக்கு போறாரு, தேடுறாரு. இவர் எதிர்பார்த்த பல வருடங்கள் ஆயிடுச்சுப்பா. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அவருக்கு கிடைக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் ஜெயிலுக்கு போறாரு. அங்க ஒரு ஃபேஸ பாக்குறாரு. பயங்கரமான கொடுமை. உலகத்துல இவர மாதிரி ஒரு கொடுமை செய்யறோம் எவனும் இருக்க மாட்டான். அவன் உள்ளத்துல இருக்குது அப்படியே அகத்தின் அழகு முகத்துல தானே தெரியும். அப்படியே தெரியுது. அப்படி நான் தேடின கொடூரமான முகம் இவன் தான் அப்படின்னுட்டு அவனை வரைய போகும்போது அவனோட ஹிஸ்டரி எல்லாம் கேட்கும் போது நீ எங்க இருந்த எங்க பிறந்தன்னா இயேசு பிரானாக குழந்தை ரூபத்தில் வரைஞ்ச அதே உருவம் கொண்ட அந்த குழந்தைதான் இன்றைக்கு பார்த்தா மிருகத்தனமான உள்ள ஒரு ஒரு மனிதனாக மாறி இருக்கிறது. இவர் குழந்தையா இயேசுவா வரைஞ்சாரு பாருங்க ஸ்கூல்ல ஒரு குழந்தைய பார்த்து. அதே ஆள்தான் இன்னைக்கு ஜெயில்ல
இவருக்கு அந்த இயேசுவை கொடுமைப்படுத்தின ஒரு கொடூரக்காரனை வரையணும்னு பார்த்தா அவனதே அவ்வளவு கொடூரக்காரனா மாறி இருக்கிறான். எப்படி மாறி இருப்பான் நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில ஒரு மனிதன் அவனுடைய கருவமைப்பு, கோள்கள், உணவு, கோள்களின் சஞ்சாரம், இது எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த பதிவுகள் எல்லாம் சேர்ந்து அவனோட ஒரு மாயில செருக்கி அவங்கிட்ட இருக்க ஆணவம், தன்முனைப்பு, இது எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஏத்த அந்த நான் என்ன பியூரிஃபை இருக்கிறனோ அந்த காந்தம் தான் இன்னொரு காந்தத்தை கொண்டு வந்து எனக்கு சேர்க்கும். புரியுதுங்களா? அப்ப எனக்குள்ள பியூரிஃபை இல்லாத போது அது இப்ப நம்ம ஸ்கூல்லயே சொல்லுவோம், சேர்வாரோட தான் சேர்ந்து படிக்கணும், அப்பதான் உனக்கு நல்ல புத்தி வரும்னு. ஆனா என் காந்த பியூரிஃபை, என்னோட எண்ணம் தூய்மையா இருக்க போய் தான் அந்த காந்தம் தான் இன்னொரு நல்லவனை கொண்டு வந்து என் ஃப்ரெண்டா எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என் காந்தம் என்னோட எண்ணம் சொல் செயல் தூய்மை இல்லாத போது அதுக்கேத்த ஒரு லேயரை தான் அது கொண்டு வந்து சேர்க்கும். அப்படியே ஒரு கருவமைப்புல வந்த அவன் அப்படிப்பட்ட ஒரு லேயரோட பழக்கம் ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு கொடூரமான ஒரு முகமாக உள்ளவனாக அவன் மாறி இன்னைக்கு ஜெயில இருக்கிறானாக்கா இதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கும்? சமுதாய சூழ்நிலை, கோள்களின் சஞ்சாரம், அவனுடைய கருவமைப்பு, இது எல்லாமே இருக்கு அவங்கிட்ட. அப்ப இவ்வளவு பதிகளும் மேல இருக்கு, அவனுக்குள்ளேயும் அப்ப என்ன இருக்கு? இறைத்தன்மை இருக்கு. இதுக்கு மேல உள்ள பதிகள் அவனை ஒரு கொடூரமானவனாக இருந்து அவனை அவ்வளோ பெரிய பாவங்கள்லாம் செய்ய வச்சு இயேசுவையே கொடுமைப்படுத்தின ஒரு கொடூரக்காரனாக வரையக்கூடிய ஒரு மிருகத்தன்மை உள்ளவனாக அவனை மாற்றி இருக்கிறது. அப்படி ஒரு கொடூரம் செய்வனவனாக அவனை மாற்றி இருக்கிறது பாருங்க. அவனுக்குள்ளேயே என்ன இருக்கு? அப்போ இறைத்தன்மை இருக்கு. இந்த உலகத்துல நாம நினைக்கிறோம் இப்படி பாவம் பண்றானே, அவனுக்குள்ள என்ன இருப்ப? மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கியூல போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையும் ஒரே மாதிரிதான் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவங்க அந்த கொடுத்துல இன்னொரு பக்கம் குடும்பக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு லைன்ல வராங்க, அவங்களையும் ஒரே மாதிரிதான் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவருக்கு மட்டும் எப்படித்தான் இந்த மனசு வருதோ, இவங்க பண்ண பாவத்தெல்லாம் கேட்டாக்கா நமக்கு அலறுதே அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா அவங்க பார்வைக்கு இரண்டும் ஒன்றுதான். இரண்டுமே ஒன்றுதான். சாமிஜிக்கிட்டே போய் ஒருத்தர் கேட்பாங்க, இவ்வளவு கொடுமைகள் நடக்குது, எல்லாரையும் நீங்க ஒரே மாதிரி வாழ்த்துறீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும்ன்றீங்க, அவனுங்களெல்லாம் எப்படி வாழ்த்துறது அப்படின்னு கேட்டா அவருக்கு சொல்லுவாரு ஒரே வார்த்தை, அவன்லாம் பிடிப்பட்ட குற்றவாளி, நீ பிடிபடாத குற்றவாளி. உங்க எல்லாருடைய எண்ணங்களும் ஒரு தீய எண்ணங்கள்லாம் அந்த வான்காந்தத்துல பதிஞ்சு அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு மனுஷனை அது இழுத்துட்டு அந்த கொடுமையை அவன் செஞ்சு இன்னைக்கு ஜெயில இருக்கான். நீங்க எல்லாம் உள்ள பிடிபடாம நிறைய பேரு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? அப்போ சமுதாயத்தோடைய எண்ணம் சொல் செயல் தூய்மை இல்லாதவங்களாம் அந்தந்த லேயரை தான் அவனை கொண்டு நம்ம சேர்க்கும். சரி, அப்ப எனக்குள்ள இருக்க தெய்வத்தன்மை மட்டும்தான். ஏன்னா எனக்கு ஒண்ணு வேணும், என்ன அன்பா பாத்துக்கணும், என்கிட்ட அனுசரணையா நடந்துக்கணும் என் வீட்டுக்காரு, என் குழந்தைங்க நான் சொன்ன பேச்ச கேட்டு நடக்கணும், நான் போட்ட கோட்டை தாண்டி அவங்க போகவே கூடாது, என்கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு நினைக்கிற நம்மளோட லேயரும் அப்படி இருந்தாதான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை, அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள்ன்ற போது நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, சமுதாய சூழ்நிலையும் சரி நமக்கு சாதகமாக அன்பு உள்ள ஒரு லேயராக நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல நமக்குள்ள இருக்க அன்பு வெளியில நாம ஒருத்தருக்கு அன்பை கொடுக்கும் பொழுதுதான் அந்த அன்பு உள்ளவர்கள் நெஞ்சர்கள் லேயர்கள் நம்ம கிட்ட சேரும். புரியுதுங்களா? அப்ப நமக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை இருக்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி உருகி மெழுகை போல ஒளியை வீசலாம். சாமிஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நமக்கு கிடைச்ச இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் தூங்கி இருக்காரு பாத்துங்க. 1 மணி நேரம் தூங்கி எப்ப பாரு தத்துவம், ஆராய்ச்சி, இந்த தச்சோதனை இப்படியே இருந்து உலக மக்கள் அமைதிக்காக பல திட்டங்களை அவர் தன்னையே உருக்கிதான் அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த நூற்றாண்டில் நம்மள மாதிரி ஒரு சாதா அப்பா அம்மா பிறந்தவர் ஒரு மகான் ஆயிருக்கிறாரு, அவரால ஆக முடிஞ்சிருக்குல்ல. அப்ப அவருக்குள்ள இருக்க அன்பை அவர் வெளியில கொண்டு வந்துட்டாரு. நாம வெளியில கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணலாம். மனிதனும் தெய்வமாகலாம். நல்லா நினைச்சு பாருங்க. கர்ணன் மாதிரி ஒரு கொடைவள்ளலுக்கு தர்மம் செய்யறதுல கர்ணன் தான்ட்டுன்னு ஒரு முற்றிய புள்ளியே வச்சிருக்கிறாங்க. அவரை மிஞ்சி இன்னும் யாரும் தர்மத்துல யாரும் மிஞ்சவே இல்லைங்களாம்.
அப்ப அர்ஜுனன் வந்து கேக்குறாராம், அதென்ன நீங்க கர்ணனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பேரு, நானும் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன், அதென்ன கர்ணனுக்கு மட்டும் நீங்க அவ்வளவு பெரிய பேர் கொடுக்கணும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணா, அவர் வந்து கிருஷ்ணர் போய் ஒரு நாள் கொட்டுன்னு மழை கொட்டுது. கொட்டும் போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிருஷ்ண பரமாத்மா போய் ஒரு பிச்சைக்கார வேடத்துல போய் எனக்கு என்னுடைய அர்ஜுனன் கிட்ட போய் கேக்குறாரு, என் வீடு ஒரே ஒழுகுது, ரொம்ப இதுவா இருக்கு, அதுக்கு வந்து உங்களுடைய முற்றத்துல இருக்கிற அந்த தூணை கொடுத்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னோட இதுவை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுன்னா ஏன் முற்றத்துல இருக்க தூணுதான் வேணும்னு சொல்ற நீ? அதுவும் மழை ஓன்னு பேஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் எடுத்து கொடுத்துட்டு உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? அட போயா அப்படின்னுறாரு. அதே கர்ணன் கிட்ட போய் கேக்குறாரு, ஒரு செகண்ட் பிச்சு கொடுத்துட்டாரு அவரு. புரியுதுங்களா? இதுதான் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி பாருங்க, தெய்வம் மாதிரி ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்து காட்டிருந்தவங்க நிறைய பேரு. வள்ளலாருக்கு நம்ம திருவற்றூர் ஏரியால பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஏரியால ஒரு சாமியார் இருந்தாரு. ரொம்ப ரொம்ப தெருவுல வரவங்களெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிருகம் போகுது, உடம்புல ஒட்டு துணி போடாம அப்படியே அவருக்கு வந்து அவரு கண்ணுக்கு வந்து அது நிர்வாணமாக தெரியல. அவர் ஒரு ஞானியோட ஸ்டேஜ்ல தான் அவர் இருந்திருக்காரு. தெருல வர மனுஷங்க எல்லாம் பார்த்து, இந்த பாரு ஒரு மிருகம் போகுது பாரு, இந்த பாத்தியா ஒரு புலி போகுது பாத்தியா, யானை போகுது பாத்தியா, மிருகத்துல சில கொடுமைக்கார விலங்குகளும் இருக்கும், அந்த பேரெல்லாம் சொல்லி அந்த மனிதர்களை கூப்பிடுவாராம். அவங்க எல்லாம் இவரை பார்த்து அருவருப்பு பட்டு, இது பைத்தியக்கார பாரு, நம்மள வந்து இப்படி எல்லாம் கூப்பிடுதுன்னு நினைச்சாங்களாம். அதே தெருல வள்ளலார் ஒரு நாள் போகும்போது தோ பாரு ஒரு மகான் போகிறார் பாரு, எவ்வளவு பெரிய ஞானி. அப்ப என்னன்னா, அன்பே சொரூபமாக வீற்றிருக்கும் வள்ளலாரை பார்க்கும்போது அந்த ஞானி அவரை பார்த்த உடனே மிரண்டு போய் ஓடி போய் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து மேல போத்திக்கிட்டு அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு அவ்வளவு மிரட்சி ஆனாருங்களாம் பாருங்க. அப்போ மனிதன் ஒரே பிறப்பு தான், வள்ளலாரும் மனித பிறப்பு தான், அந்த தெருவாக இவர் மிருகங்கன்னு சொன்னவங்களும் ஒரே மனித பிறப்பு தான். என்ன வள்ளலாரால் அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் அவருடைய அருளால அன்பை வெளியே காட்டியிருக்காரு. இவங்களுக்குள்ள இருக்க அன்பு மேலவங்களை. ஏன்னா இவங்களோட கருவமைப்பு, சஞ்சார நிலை, இது எல்லாமே என்ன பண்ணு, கோள்கள் சஞ்சார நிலை, இது எல்லாமே பதிவுகளாக, தீய பதிவுகளாக, அரக்க மனம் கொண்டவர்களாக, அருகுணமும் கொண்டவர்களாக அவங்கள அந்த அன்பை மேலோங்க செய்யாமல் அது தடுத்து கொண்டு இருக்கிறது. சரி, இதுக்கு இப்ப மனிதனோட அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண அறிவே கிடையாது. மனிதனுடைய அறிவு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான அறிவு. அதை நம்ம கரெக்டான வழியில செயல்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் தெய்வமாகிறது வந்து ரொம்ப 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 ஈஸி. இயற்கையதின் பரிணாமம் மனிதனிட அறிவுக்கு புதிரே அல்ல. மயக்கமின்றி மன அலையின் விரைவுதனை பயிற்சியினால் குறைத்து கொண்டால் தயக்கமின்றி மனம் தனது இறைநிலையோடு படிப்படியாய் ஒன்றி போகும். வியக்க வைக்கும் விதம் இறைநிலையில் இதுவரைக்கும் விளைந்ததெல்லாம் அகக்காட்சியாக காணீர். ஒண்ணுமே இல்ல, அவங்கிட்ட இருக்க அலட்சியுள் வேகத்தை நம்ம பரப்பரன்னு இருக்கணும் பாருங்க, அந்த ஃப்ரீக்குவன்சியை குறைச்சிட்டு கொஞ்சம் அமைதி நிலைக்கு வந்தாலே உள்ள இருக்க அன்பு என்ற இறைத்தன்மை, தெய்வத்தன்மை வந்து மேலோங்கிடும்ங்கிறாரு. மனிதனுக்கு 6ஆம் அறிவு கொண்ட மனிதனுக்கு அதை வெளியில கொண்டு வர்றது அதிசயமா? சாமிஜி கிட்ட கேக்குறாரு, இறை உணர்வுன்றாங்களே, அது பெறுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப ஈஸினாரு. இப்படி ஒரு மகானை பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட இருக்க இறை உணர்வை நீ இறை உணர்வு என்பது அந்த அன்புத்தன்மை தான், அதை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொன்னவரு நம்ம ஆசான் அருள் தந்தை. எவ்வளவு பெரிய அறிவு கொண்டவனி, அதை கொண்டு வர்றது வந்து உனக்கு கஷ்டமா? நீ நினைச்சா கட்டாயம் உன்னால கொண்டு வர முடியும். நல்ல பக ஒரு மனிதனின் அறிவு வந்து அதிசயம். வாழ்ந்து முடிஞ்ச எல்லா உயிரினமும் அதனுடைய எச்சம் இருக்கிறதானா, எச்சம்னா அதோட வாழ்ந்த வாழ்க்கையில மிச்சம் இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா எந்த மிச்சமும் வைக்காம அது வாழ்ந்து மடிஞ்சிருது. அது எந்த உயிரினமா இருந்தாலும் சரி. மனுஷன் மட்டும்தான் அவன் வாழ்வதற்கான அடையாளங்களை விட்டு செல்கிறான். அவனோட கண்டுபிடிப்பு எல்லாமே அசாதாரணமான, நெருப்பை கண்டுபிடிச்சான், சக்கரத்தங்களை கண்டுபிடிச்சான், இலக்கியங்களை கண்டுபிடிச்சான், இசையை கண்டுபிடிச்சான், அவன் இன்னும் நிலவுல காலை வச்சுட்டான், அடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு போக போறான். இது தேனிய கூட சொல்லுவாங்க,
தேனை சேகரித்தது. தேனை சேகரிச்சுதான் வச்சதே தவிர அதை கண்டுபிடிக்கல இது. அப்போ ஒரு நிலத்தை கீறி விதைய விதைச்சு தனக்கு உணவை தானே தயாரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவுள்ள ஜீவனாக அவன் வளர்ந்துட்டான். இது ஒரு சிறந்த பண்பாடு என்பதுன்றது எதுக்கு தெரியுங்களா? ஆதி காலத்துல மனுஷன் ஆதி காலத்துல ரொம்ப பசி வந்துரும் அவனுக்கு. எல்லாரும் மாதிரி தானே. அந்த பசி என்ற உணர்வு லைட்டா வரும்போது அவனுக்கு வேட்டையாடினாதான் சாப்பாடு. எப்படி தனக்குத்தானே உணர்வு அவன் அவனோட அறிவோட வளர்ச்சி பாருங்க, எப்படி தனக்குத்தானே உணர்வை தயாரித்துக் கொள்கிற அளவுக்கு வந்தான்னு. பசி வந்துருச்சு. பசி வந்தா நம்மள மாதிரி டைனிங் டேபிள்ல ரெடியா இருக்காது எல்லாமே. இவரு போய் வேட்டையாடிட்டு வந்தாதான் உணவு. அந்த வேட்டையாடுறதுக்குள்ள பசி கபகபன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க. எப்பா நமக்குலாம் பசி உணர்வு நிறைய வந்துருச்சுனாக்கா அறிவு வேலை செய்யுமாப்பாங்க. பசி உணர்வு மாதிரி ஒரு உணர்வு எதுக்கும் அது ஈடே சொல்ல முடியாது. அந்த பசி உணர்வு என்பதை அடக்கினாதான் உனக்கு இறை உணர்வு கிடைக்கும் என்பதனால்தான் ஆசான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலார் அவர்கள் அன்னதான திட்டத்தையே கொடுத்தார். ஏன்னா பசி உணர்வு சாதா உணர்வு கிடையாது. அந்த உணர்வோட நம்ம பசியோடு இருக்கும்போது யாருக்குமே அன்பு உணர்வு வேலை செய்யாது, காதல் உணர்வு வேலை செய்யாது, எந்த உணர்வுமே அந்த நேரத்துல வேலை செய்யாது. அந்த நேரம் நம்ம பசியில வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஆசையா நம்ம கிட்ட பேசினாலும் முதல்ல எந்திரிச்சு போயிரு. நானே பசியில இருக்கிறேன், எனக்கு முதல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லு, அப்பதான் எனக்கு காதே கேட்கும். அப்படித்தானே சொல்லுவோம் நாம. அதே மாதிரிதான் இந்த பசி உணர்வை ஒருத்தனுக்கு அடக்குனாதான் அவனுக்கு இறை உணர்வு கிடைக்கும் என்பதற்காக தான் வள்ளலார் அவர்கள் அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அத மனுஷன் வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. நல்லா தின்னு அறிவை வேலை செய்யாத அளவுக்கு பண்றதால் தான் ஆசான் அருள் தந்தை ஜோதி அவர்கள் நமக்கு அறிவு திருக்கோயிலுக்கு வாங்கினாரு. உனக்கு அறிவு இருந்தாக்கா நீ நல்லா உனக்கு அவ்வளவு பெரிய அறிவு இருக்கு, அதை வச்சு உணவுக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நீயே தேடிப்ப அப்படின்னாதான் நமக்குலாம் அறிவு திருக்கோயில் அமைச்சு கொடுத்தாரு நமக்கு. புரியுதுங்களா? அப்ப அவனுக்கு பசி வரும்போது அவனுக்கு அதிகமான அன்னைக்கு உணவு கிடைச்சா சரி, உணவு கிடைக்கலன்னா பட்டினி தான். அப்போ அவனோட அறிவு அங்க வேலை செய்யுமா? அவ்வளவு பசியா இருக்கும் போது சிந்திக்கவே முடியாது அவனுக்கு. அப்போ ஒரு நாள் ரொம்ப வேதனையில இப்படிதான் பாக்குறான். நம்மளுக்கு எல்லாம் பசி இவ்வளவு வரும்போது எல்லா ஜீவராசியும் அழகா இருந்த இடத்துல இருந்தே நல்லா சாப்பிடுதே அப்படின்னு ஒரு நாள் அப்படி பார்க்கும்போது அங்க இருக்க மான்கள் பிள்ளை மேயுது. இது எப்படி மேயுது அப்படின்னு உத்து பார்த்தான். அதை உத்து பார்க்கும் போது அது ஏதோ ஒண்ணு பூமியில விழுந்துச்சு, மழை பெஞ்சிச்சு, மண்ணுல இருந்து ஏதோ ஒரு செடி வளர்ந்துச்சு, இது சாப்பிடுது. அப்ப நமக்கு தேவையான உணவை நாமளே ஏன் தயாரித்து கொள்ள கூடாது அப்படின்னு முதல்ல அவனோட அறிவு, அதிசயமான அறிவு, சிந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் தன் உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய விவசாயத்தை தோற்றுவித்தான். அந்த விவசாயத்தை அவன் தோற்றுவிக்கும் பொழுது நல்லா நினைச்சு பாருங்க, தான் ஒருவனால் மட்டும் இதை செய்ய முடியாது, 10 பேர் 100 பேர் கூட இருந்தாதான் இதை செய்ய முடியும் என்பதுக்காக எல்லாரோடைய ஹெல்ப்பையும் அவன் நாடினான். அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு தனி மனிதன் நல்லா சந்தோஷமா வாழணும்னா அடுத்தவங்களோட உதவி இல்லாம வாழவே முடியாது. சாமி வாழ்த்துல தன் வாழ்த்துக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளவு வாழ்த்து? எனக்கெல்லாம் நான்லாம் மன்றத்தை சேர்ந்த புதுசுல இந்த வாழ்த்தும் வரிசையில நிறைய போடுவாங்க பாருங்க, தாவ முடிஞ்சு கடுப்பா இருக்கும். உண்மைய சொல்றேன் உங்ககிட்ட. எதுக்குதான் சாமி இவ்வளவு பேரை வாழ்த்த சொன்னாரோ தெரியல. ஏதோ நம்ம வாழ்த்தணுமா, குடும்பத்தை வாழ்த்தணுமா போதும், எவ்வளவு நேரம் தான் உக்காந்துட்டு இருக்கிறது. உண்மையேங்க அப்படிலாம் நினைச்சேன். இப்பதான் தெரியுது, ஒரு தனி மனிதன் நல்லா இருக்கணும்னா இவ்வளவு பேரும் நல்லா இல்லைன்னா தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு இது எல்லாமே நல்லா இல்லைன்னா அவனால நல்லா இருக்க முடியாதுன்றதுக்காக தான் அன்பும் கருணையுமாக எல்லாரையும் அவரு வாழ்த்த சொன்னாரு. புரியுதுங்களா? எல்லாரையும் வாழ்த்தும் போதுதான் நீ நல்லா இருப்ப. அப்படின்னால்தான் விவசாயத்தை கண்டுபிடிச்ச அந்த ஆதி மனிதன் அப்போ இது கூட்டு உழைப்பாலதான் எல்லாரும் நல்லா இருந்தாதான் நாமளும் நல்லா இருக்கும்ட்டு, அப்போ ஒருத்தருக்கு யாராவது ஒரு துன்பம்னா கூட நம்ம ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நமக்கு ஒரு துன்பம்னும் போது நமக்கு ஒரு 4 பேர் தேடி வருவாங்க என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அங்கு அன்பு என்ப ஒண்ணு மலர்ந்தது. அவனுக்குள்ள இருக்க அன்பு அங்க இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது உள்ள இருக்க அன்பு
தானாவே மலர ஆரம்பிக்கும். நல்லா நினைச்சு பாருங்க. நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா, கட்டாயம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஹெல்ப்னாக்கா ஓடி, யார நீங்க வெறுக்கிறீங்களோ நாளைக்கு அவங்க உதவியை தான் நாட வேண்டியது. இதுதான் நம்ம வினை பயன். அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் அன்பு கருணையாக ஒரு பல்ல காட்டியாவது சிரிச்சுக்கிட்டு, கூடுமான அளவுக்கு உங்களுக்கு எதிரிகள் இல்லாத அளவுக்கு, நெகட்டிவ் லேயர் உங்களை நெருங்காத அளவுக்கு நீங்க நல்ல ஆறாவ நல்ல லேயர்களை சேர்த்துக்க சொல்றாரு சாமிஜி. சாவத்துக்கு அப்புறம் இரண்டொழுக்க பண்பாடு சொன்னது கூட அதுக்குதான். சமீபத்துல ஒரு மன்றத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வாத்து தவம்ன்ற ஒண்ணு தவம் எடுக்கிறதுக்காக அப்ப கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தவம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தவம் எடுக்க அவங்க என்ன கூப்பிடும்போது, இது என் கடமைன்னு தான் எனக்கு தோணுச்சே தவிர அவங்களுக்கு ஹெல்ப் பண்றன்ற எண்ணமே எங்களுக்கு வரல. இது நம்ம கடமை. ஏன்னா அன்பும் கருணையுமாக அந்த பொண்ணும் மன்றத்துக்காக எவ்வளவோ சர்வீஸ் பண்றாங்க, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல். அந்த அன்பு உள்ளத்துக்கு நாம செய்யறது நம்ம கடமைன்னு நினைச்சனே தவிர அது ஒரு உதவியா நான் நினைக்கவே இல்லை. ஆனா இத போய் அவங்க வீட்டுக்கு நம்ம அதை செய்யும் போது அந்த வாழ்த்தாலே அந்த ஃபங்க்ஷனே ஒரு அன்பும் கருணையுமாக, மனவளக்கலையை பிடிக்காதவங்களா கூட அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அன்பான லேயர்ல மனப்பூர்வமா அவங்களை எல்லாருமே வாழ்த்த ஆரம்பிச்சாங்க. அவங்கள பிடிக்காத உறவுகள் கூட அவங்கள நல்லா மனப்பூர்வமா வாழ்த்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்க அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? பரவாயில்ல, நீ ஒரு 4 நல்ல மனுஷாலெல்லாம் தேடி வச்சிருக்க, உனக்கு இவ்வளவுதான் வேணும். நமக்கு 4 நல்ல மனுஷால தேடி வைக்கணும்னாக்கா, அன்பான லேயர்களை நாம தேடி வைக்கணும்னா நாம அன்பை கொடுத்தாதான் அந்த அன்பு நமக்கு கிடைக்கும், அந்த இறைத்தன்மை நமக்கு கிடைக்கும். ஆனா மனிதனுக்கு அறிவு அவ்வளவு இருக்குதுதான், அவ்வளவு அதிசயம் கொண்டவன் தான். ஆனா அவனுக்கு ஞானம் குறைவு. அறிவு அவ்வளவு அதிசயத்தக்க, இன்னும் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், இன்னும் என்னென்னலாம் ஏதோ கண்டுபிடிக்க போறான்னு தெரியாது, எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு ஞானம் கொஞ்சம் குறைவு. நல்லா நினைச்சு பாருங்க. அதே மனுஷன்தான் எந்த பறவையாவது அடுத்த குடிய கெடுக்குதா? எந்த மானாவது அடுத்தவங்களுடைய உணவை பறிச்சு உண்ணுதா? அதேதான் மனுஷன் செய்யறான். அப்ப அவனுக்குள்ள இருக்க இந்த பதிவுகள் ஃப்ரீக்குவன்சி அதிகமா இருக்கும் போது அமைதி இல்லாத அந்த மனம் தடமாற்றம் கொண்டு தன்முனைப்புனால நிறைய பதிவுகளை இந்த மாதிரி மாயையில இந்த மாதிரி செய்களை அது செய்ய ஆரம்பிக்குது. அதாவது முக்காவாசி எதை தெரியுமா நினைப்பான் இன்னைக்கு இருக்கிற மனுஷ குலம்? கடந்த கால தவற நினைக்கிறதும் நிகழ்வுகளை நினைச்சு நொந்து போய்கிட்டேதான் நிறைய பேர்ல நம்மளோட அறிவோட ஆற்றலை வீண் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு அபரிதமான சக்தி இருக்குது என்பதை பத்தி அவன் சிந்திக்கிறதே கிடையாது. எவ்வளவு பெரிய பகுத்தறிவு என்ற 6ஆம் அறிவு, எவ்வளவு பெரிய அறிவு அவங்கிட்ட இருக்கு. ராமேஸ்வரத்துல முதல்ல ராமருடைய குரங்கு படைகள்லாம் அங்க நிக்கும் போது இலங்கையில சீதை ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்களே, அது உண்மையானு போய் அனுமான போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. அப்ப அனுமார் சொல்றாரு, நான் எப்படி போறது, அவ்வளவு கடலை தாண்டி இவ்வளவு தூரத்துக்கு நான் எப்படி போறதுன்னுட்டு தவிர்க்கிறாரு. அங்க இருக்க ஜாம்பவான்ற அந்த கேரக்டர் அனுமன் கிட்ட சொல்லுது, நீ போய் அங்க சீதை உண்மையாவே அடைக்கப்பட்டிருக்காங்களா? ஏன்னா ஒரு போர் நடத்தணும்னா சாதா விஷயம் இல்ல, அதுல எவ்வளவு பேர் உயிர்கள் போகும், அதெல்லாம் தெரிஞ்சுக்காதான் நம்ம டக்குன்னு போருக்கு போயிடக்கூடாது. இது உண்மையான நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்றாரு ஆஞ்சநேயர்கிட்ட. ஆஞ்சநேயரும் சொல்றாரு, நான் போய் எப்படி போறது, நான் எப்படி இவ்வளவு பெரிய கடலை தாண்டி போறதுன்னா, நீ எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன் தெரியுமா, உன் பலம் உனக்கு தெரியாது, நான் சொல்றதை கேளுன்னு அனுமனுடைய ஆற்றல் எவ்வளவு என்பதை பற்றி விளக்கும் போது தனக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குது என்பதை உணர 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 விஸ்வரூப தரிசனத்தை எடுத்தான் ஆஞ்சநேயர். மகாபாரதத்துல விஸ்வரூப தரிசனம் எடுத்தது கிருஷ்ண பரமாத்மா. அதே பாத்தீங்கன்னா ராமாயணத்துல எடுத்தது பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் எடுத்தது ஆஞ்சநேயர். இப்படிதான் கதையை வடிவமைச்சிருப்பாங்க. அனுமன் என்பது அனுமானாசம். மகரிஷி அதுக்கு கருந்துருவம்ட்டு பேர் எடுக்கிறார். பகுத்தறிவு இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவனுக்கு இருக்குது, அவ்வளவு பெரிய அனுமான அறிவு இருக்குது அவனுக்கு. அதனால்தான் ஆஞ்சநேயரை அதுக்கு ஒரு கேரக்டராக அந்த அனுமான அறிவுக்கு தான் ஆஞ்சநேயரை கேரக்டர் பொருத்தமா சொல்லியிருப்பாங்க. அனுமனுக்கு தன் பலம் தெரியாதது போல
மனுஷனும் மனம் என்ற பலம் நமக்கு நம்மளோட மனதோட சக்தியை பத்தி நம்ம தெரியாம இருக்கிறோம். இது தெரியாததுனாலதான் சமுதாயத்துல இவ்வளவு குற்றங்கள் இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதை மட்டும் தெரிஞ்சு அந்த மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி அதை சரி பண்ணிட்டோம்னா அவ்வளவு பெரிய ஆற்றல், சரி பண்ணக்கூடிய அவ்வளவு பெரிய ஆற்றல் நமக்கு இருக்கு. அதை விட்டுட்டு குரங்கு மரம் தாண்டுற மாதிரி ஆசைகளை பெருக்கிக்கிட்டே போய் இப்படி அப்படிமா நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இப்படி ஆசையில தாவி தாவி நம்மள குதிச்சுட்டு இருக்கோம். அந்த ஜாம்பவான் எப்படி அதோட ஆற்றலை புரிய வச்ச மாதிரி ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி மனவளக்கலை என்ன ஒரு பயிற்சி, நம்மளுடைய மன ஆற்றலை நீ நினைச்சா இறை உணர்வு பெறுவது மிக மிக ஈஸின்ட்டு இந்த மனதை தூய்மை பண்ணக்கூடிய பயிற்சி முறைகளை நமக்கு இங்க வகுத்து கொடுக்கும்போது மனிதனும் தெய்வமாகலாம். அதற்குரிய வடிவமைப்பான பயிற்சிகள் தான் நமக்கு ஆசான் அருள் தந்தை இங்க நமக்கு கொடுத்திருக்காரு. ஆஞ்சநேயர் இப்ப விஸ்வரூபம் எடுத்து தெய்வமாகலையா, மனதுடைய ஆற்றலை அவர் புரிந்து கொண்டு நம்மளுடைய மனம் என்ற ஆற்றலை புரிந்து கொண்டு அதை தூய்மைப்படுத்தும் போது உனக்குள்ள இருக்க அன்பு வெளிப்படும் போது இது அபரிதமான சக்தி கொண்டது. அவ்வளவு பகுத்தறிவு கொண்ட 6ஆம் அறிவு அதிசய ஆற்றலை கொண்டவன் நீ. உனக்குள்ள இருக்க பதிவை ஈஸியா தூய்மை பண்றதுக்காக தான் உடற்பயிற்சி, வினை தூய்மை, தற்சோதனை, அகத்தூய்மை, கருமைய தூய்மை, காயகல்பம், மன தூய்மைக்கு இன்னும் தவமுறைகள், கோள்களோட இருந்து சஞ்சாரங்கள்லாம் நமக்கு நல்ல ஆற்றல். இப்பதான் பஞ்சபூதம் அம்மா அருமையா அழகா கொடுத்தாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கோள்களோட சஞ்சாரமும் ஒரு காரணமா இருக்கு இல்லையா. அதுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சபூத நவகிரக தவம், சக்கரங்களை கிளீன் பண்றதுக்கு அதிலும் பதிவுகள், நம்மளுடைய பதிவுகளுக்கும் சக்கரங்களுக்கும் நிறைய இருக்கு. இந்த சக்கரங்களில் இருக்க பதிவுகள் எல்லாம் கிளியர் பண்ணலனாக்கா நமக்கு உடல் களங்கமும் உள்ள களங்கமும் எல்லாம் ஏற்படும். ஏன்னா கோள்களோட சஞ்சாரம் பாத்தீங்கன்னா சக்கரங்கள் மூலியமா தான் நமக்கு பதிவுகளை தூண்டி வெளியில கொண்டு வரும் கருமையத்துல இருந்து. அப்ப அதை தூய்மை பண்றதுக்கு 9 மையம், கோள்களை தன் வசப்படுத்த பஞ்சபூத நவகிரக தவம், இதையெல்லாம் கொடுத்து நம்ம கிட்ட இருக்க களங்கங்களை தூய்மை பண்ணி அடியில இருக்க இறைத்தன்மை, அன்பு என்ற தன்மையை ஈஸியாக மேலோங்கி இறை உணர்வை பெற்ற செய்த மகான் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இது உண்மை. இப்பிறவிலேயே பிறவி கடலை நீந்த முடியும் என்பதை நிரூபித்தவர் அனுமன். இப்பிறவிலேயே இந்த பிறவி கடனை நம்மளால நீந்த முடியும் என்பதை நிரூபித்தவர் ஆசான் அருள் தந்தை அவர்கள். கஷ்டங்களா சொல்லுங்க பாப்போம். மனுஷன் வேற தெய்வம் வேற இல்ல. தெய்வம் எங்கெல்லாம் குடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான். கம கம கமன்னு வாசம் பண்ற ஊதவத்தியும், கண்களுக்கு ஒளி தர்ற அந்த காட்சி தர அந்த உருவமோ, காதுக்கு நல்ல ஓசை தர அந்த மந்திரங்கள் மட்டும்தான். வழிபாடு என்பது இல்லை. ஒரு சமயம் சுகுசிவன் ஐயா பெற்றோரால கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு நிதி திரட்டுறதுக்காக ஒரு செல்வந்தர்கிட்ட போய் நிதி கேட்க போனாருங்களாம். இது அவரோட ஸ்பீச்ல அவரு சொன்னது ஒரு உண்மை நிகழ்ச்சி. அவர் அப்படி அவர் கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம், ஐயா நீங்க எது ஒன்னா கேளுங்க, யாரோ பெத்து போட்டதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் கேட்காதீங்கன்னாருலாம். அப்ப இவர் கேட்கும் போது இவருக்கு ரொம்ப, அப்ப சாமி எங்க எவ்வளவு கோயிலுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவரு. நீ எந்த கோயிலுக்கு ஒன்னா கேளுங்க, எதுக்கு ஒன்னா கேளுங்க, நான் எல்லாம் தரேன், எவ்வளவு ஒன்னாலும் தரேன். யாரோ பெத்து போட்டு எப்படியே பெத்து போட்டு போனவங்களுக்கு எல்லாம் நான் தர மாட்டேன். அப்ப கோயிலுக்கு தரேன் என்ற ஒரு சொன்னவர் ஏன் ஒரு குழந்தைக்கு தரணும்? அப்ப அவரோட அறிவு எங்க இருக்கு பாருங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம், மனிதனின் நடமாடும் கோவில் என்னும் ஆலயங்களை படமாகும் கோயில் என்னும் சொல்லியிருக்காங்க இல்லையா. நல்லா நினைச்சு பாருங்க. அவரு எவ்வளவு இறைவனுக்கு இறைவனுக்கு இவர் செய்வாருன்னு அவர்னா பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்குது நம்ம கிட்ட எல்லாம். அளப்பரிய ஆற்றல் கொண்ட அரூபமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இறைவனுக்கு, உடலும் பொடலும் இல்லாத இறைவனுக்கு தேவை என்பதே எதுவும் இல்லை. அதுதான் நமக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனா மனிதனுக்குள்ள சிறைப்பட்டு கொண்டிருக்கும், அன்பாக சிறைப்பட்டு கொண்டிருக்கும் இறைவனுக்கு தான், அந்த இறைவனுக்கு தான் தேவை இருக்கே தவிர ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இறைவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. நீ எதுக்கு அதுக்கு போய் கொட்டி செய்யற? தெய்வம் தொண்டு செய்தா கொண்டு வந்த கர்ம. யாருக்கு தொண்டு செய்யணும்? இந்த மாதிரி இன்னொரு மனிதருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் நீ உதவி செய்யணும். ஏன்னா எல்லாமே அந்த பரம்பொருள் கிட்ட இருந்து தோன்றின பிம்பம், பரம்பொருள் இருந்து தோன்றின
பிம்பங்கள். அப்போ எல்லாத்துக்குள்ளயும் இறைத்தன்மை இருக்கு, எனக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்குன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த இறைத்தன்மை இருக்குன்னும் போது ஏழையின் சிறப்பில் நான் இறைவனை காணலாம். அது எப்படி நீங்க வந்து ஒரு ஏழைக்கு செய்யறது வந்து இறைவனுக்கு செஞ்சதாக ஆகும் அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இப்போ நான் வீட்டுல இருக்கேன், எனக்கு நிறைய வேலை, இதுல வேற கெஸ்ட் வேற வரேன்னு சொல்லிட்டாங்க, ஏகப்பட்ட வேலை, ஓடி 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 நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த நேரம் பார்த்து என்ன பண்றாரு எங்க ஐயா, இத ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துரு, இல்ல ஒரு டீ போட்டு கொடுத்துருன்னு உட்காந்த இடத்துல இருந்தே அவர் என்ன கேட்டுட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து என் மக ஓடி வந்து, அம்மா நீயே எல்லா வேலையும் செய்யற, உனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அப்பா கேட்கிற வேலையை, ஜூஸ் போட்டு தர வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, என் குழந்தை என்ன இது புரிஞ்சு எவ்வளவு அழகா என் வேலையை அதை எவ்வளவு ஷேர் பண்ணிக்குது பாத்தியா, என் குழந்தை நல்லா இருக்கணும்னு என் மனசு என்ன பண்ணும், அது நினைக்கும். என்னுடைய உழைப்பின் கஷ்டத்தை தெரிஞ்சு எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலையில என்னுடைய பணியை அது ஷேர் பண்ணுது அப்படின்னும் போது இந்த உள்ளம் வாழ்த்துது பாருங்க. இதுதாங்க இறைவன், அதேதான் இறைவன். அவரு இந்த உலகத்தை படைச்ச அவருதான் எல்லாத்தையும் வாழ வைக்கணும், இது அவருடைய வேலை. அவருடைய வேலையை ஷேர் பண்ணிக்க கூடிய இன்னொரு துன்பப்படுற ஜீவராசிகளுக்கு நாம உதவும் பொழுது அவரு செய்ய வேண்டிய வேலையை நாம ஷேர் பண்ணும் போது இறையோடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும். எங்க தர்மம் செய்யணும், எப்படி செய்யணும் என்பதிலேயே நம்ம விழிப்பு நிலை இல்லாம இருக்கணும். ஒண்ணுமே இல்லைங்க, மீஷோல இப்ப நிறைய பேர் ஆர்டர் பண்றாங்க. அப்போ ஒரு மூச்சு வாங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல மேல இருந்து கொடுக்க சொல்லுவாங்க, மேல வந்து கொடுக்குறாரோ கீழே வந்து கொடுக்குறாரோ அவங்களுக்கு அதுல எல்லாம் என்னங்க வருமானம் வந்துடும், அது மூச்சு வாங்க அப்படி ஓடி வருவாங்க பாருங்க. நாம என்ன பண்ணிருப்போம், 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுங்க, 480 ரூபாய் ஆயிருக்கும். நம்ம வாங்கின ஒரு பொருள் வந்து 480 ரூபாய், நாம வந்து 500 ரூபாய் அவர்கிட்ட கொடுக்குறோம். கொடுக்கும்போது மிச்சம் ஒரு 20 ரூபாய் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 10 ரூபாவை கொடுத்துருவாரு, இன்னொரு 10 ரூபாய் வந்து பாக்கெட்ட தொலைவாரு. அப்ப நாம என்ன பண்ணணுங்க, அந்த அப்பா நீயே வச்சுக்கப்பா, இந்த வெயில இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன், நீயே வச்சுக்கப்பா நீ அப்படி அந்த ஆன்மா மலரும் பாருங்க. இதுதாங்க ஒரு ஆன்மாவை நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியது. ஒரு ஆன்மாவை குளிர வச்சோம்னாக்கா, குளிர வைக்கணும்னா இந்த ஆன்மா முதல்ல என்ன பண்ணிருக்கணும், அதுக்கு அன்பு உள்ள ஆன்மாவா இருந்திருக்கணும். இப்ப இன்னொரு ஆன்மாவை நம்ம குளிர வைக்க நமக்குள்ள பாவ பதிவுகள்லாம் போய் புண்ணிய பதிவுகள் நமக்கு அதிகமாக சேர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குலாம் இன்னொரு ஆன்மாவை குளிர வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆன்மா குளிர. இந்த மிச்ச காசுல நின்றுட்டாங்க. நம்ம ஒரு பிச்சைக்காரன் அவன்னா இதை இதை கேட்டு போய் அவன் இதை சாப்பிடுவான், அதை சாப்பிடுவான், அதை பண்ணுவான். உன்னை கையேந்தி கேட்டுட்டாங்கனாக்கா உன்னால முடிஞ்ச நம்ம போட்டே ஆகணும். நீங்க கொடுக்குற சனம் வந்து அந்த ஆன்மா வந்து அங்க என்ன ஆகுது, அவ்வளவு சந்தோஷம் அடையும் போது இன்னொரு ஆன்மாவை குளிர வைக்கிறது எல்லாமே நமக்கு அவ்வளவு புண்ணிய பதிவுகளாக வந்து சேரும். இந்த ஆட்டோக்காரர்கிட்ட இருந்தா மிச்ச சில்லறைக்காக, அதுக்காக அவர் நமக்கு 200 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குன்னா அப்படியே கொடுத்துட்டு வர முடியாது. நமக்கு அறிவு இருக்குல்ல, எவ்வளவு கொடுக்கணுமோ அப்படி இப்படி எல்லாம் ஒரு சின்ன தர்மங்களை இன்னொரு மனிதனை நாம குளிர வைக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யறாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட பொருளாதார நிலைமையெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்மளால முடிஞ்சதை அந்த குடும்பத்தை தூக்கி நிக்க வைக்கிறதுக்கு நமக்கு முடியாது. நம்மளால கொடுக்கும் போது அந்த ஆன்மா சந்தோஷம் அடைந்து, அந்த ஆன்மா வந்து சந்தோஷம் அடைந்து அவரு வாழ்த்த மாட்டாருங்க, அந்த ஆன்மா உள்ள குளிர்ந்து தானாவே நம்மள வாழ்த்தாரு. இதெல்லாம் புண்ணிய பதிவு நமக்கு. இதெல்லாம் இறை செய்யக்கூடிய வேலை. இதெல்லாம் நாமளும் இப்படி செய்யும் போது இறைப்பணியை நம்ம ஷேர் பண்ணும் பொழுது அது என்ன பண்ணும், நம்மளுக்கு குளிர வச்சு நம்மள வாழ்த்தும். நமக்குள்ள இருக்க இறைத்தன்மையை இன்னும் என்ன பண்ணும், மேலும் இறை வந்து அப்ப எங்கதான் குடிக்கொண்டிருக்கான், நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து குடிக்கொண்டிருக்கிறான். ஏன் அவன் வந்து உள்ளத்துக்குள்ள வந்து குடிக்கொண்டுட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவன் எப்படி உள்ளத்துக்குள்ளதான் குடிங்க, அதை நம்ம ஏன் ஃபீல் பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா, நாம தான் வெளியிலேயே திரிய விட்டுட்டு இருக்கோம். எங்க மனச உள்ளுக்குள்ள திருப்பினதே கிடையாது. நம்ம ஒரு வீட்டுல நம்ம மனதை தியானம் பண்ணி நோக்காக அந்த மனதை திருப்பும் போதுதான் உள்ள இருக்க இறையாற்றல் எவ்வளவு வேலை செய்யுது, இந்த உறுப்புகளை எப்படி எல்லாம் அதை கவனிச்சுக்குது, ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளவு அழகா அதை வேலை செய்ய வைக்குதுன்றதுல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட்ல கருமையம் வரைக்கும் நம்மள எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்ற அருமை நமக்கு அப்போ இந்த மனம்
டிக்கெட் வந்து ஒரு நல்ல படத்துக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு, 2 டிக்கெட் தான். அவங்க பையன் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் வேற. அவரை அவங்களால கூட்டிட்டு போக முடியாது. கிடைச்சதும் 2 டிக்கெட் தான். அப்போ இவரை வந்து அவங்க அண்ணா வீட்டுல விட்டுட்டு படிக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏன்னா ஓசில வேற டிக்கெட் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. ரொம்ப காஸ்ட்லி. சரி கிடைச்சதை வந்து நம்ம வீண் பண்ண வேண்டாம், எப்படியாவது இந்த படத்துக்கு போவோம் அப்படின்னுட்டு அவங்க கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. குழந்தைய கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா அவன் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட சொல்லாம அவங்க சினிமாக்கு போகணும்னு நினைக்கிறாங்க படத்துக்கு. ஆனா இத டிக்கெட்டை எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்றதுல ரொம்ப கஷ்டம். எங்க வச்சாலும் பையன் பாத்துருவான், எப்படி இருந்தாலும் பாத்துருவான். அவனுக்கு தெரியாம எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு அப்பா திணறாரு. அப்பா படுற கஷ்டத்தை பார்த்தா அவங்க அம்மா என்ன பண்றாங்க, வாழ்க்கை மனைவி என்ன பண்றாங்க, இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதை கொடுங்க நான் எடுத்து வைக்கிறேன்ட்டுன்னு அவங்க ஒரு இடத்த எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறமேலு பையனை வந்து அவங்க அண்ணா வீட்டுல விட்டாங்க படிக்கிறதுக்கு. இவங்க வந்து நான் வெளில போயிட்டு வரோம்ப்பா அப்படின்ட்டு படத்துக்கு போயிட்டாங்க. அங்க போய் கேக்குறாரு, எப்படி உன் பையனுக்கு தெரியாது எங்க நீ ஒளிக்க வச்ச இந்த 2 டிக்கெட்டுன்னு கேக்குறாரு. எங்கேயும் இல்ல, அவனோட ஸ்கூல் புக்ல தான் நான் வச்சேன், அவன் படிக்கிற புக்ல தான் வச்சேன். ஏன்னா அவன் தான் அதை திறக்கவே மாட்டானே. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம மனசும். நாம என்ன பண்றோம், அகநோக்காக நம்ம உள்ள திரும்பும் பொழுதுதான் உள்ள இருக்க இறையாற்றல் எவ்வளவு வேலை செய்யுது என்பது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த அன்பு, அதுக்கு இருக்கிற களங்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக உள்ள இருக்க அன்பை நம்மளால மிளற வைக்க முடியும். அதுக்கு ஆசான அருள் தந்தை கொடுத்த பயிற்சி முறைகளை ரொம்ப 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 ஈஸி. அன்பை வந்து வெளிப்படுத்தி இறை உணர்வை பெறுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படிதான் அகத்து மனதை வந்து புறத்தே தெரிஞ்ச சுத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் இதை ஃபீல் பண்ண முடியாது. அகநோக்கி திருப்பி வைக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்க களங்கங்கள் கொஞ்சம், ஏன்னா சாமி கொடுத்த ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம களங்கங்களை விரைவாக தூய்மைப்படுத்தி இறை உணர்வு என்ற அன்பை மேலோக்கக்கூடிய பயிற்சி முறைகளை கொடுத்து மனிதனை இறைத்தன்மைக்கு இணையாக மனிதனும் தெய்வமாக கூடிய ஒரு பயிற்சி முறைகள் தான் சாசனம் நமக்கு பயிற்சி ரூபமாக ஈஸியாக நமக்கு எளிய முறையில கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கூறி, மனவள கலை பயிற்சியை பின்பற்றுவர் அவர்களுமே அனைவருமே மனிதன் தெய்வமாகுவது சுலபம் என்று கூறி, எனக்கு ஒரு அரியதொரு வாய்ப்பை வழங்கிய அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை கூறி எனது சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.